Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மூன்று எழுத்து வார்த்தைகளை நம்ம எப்படி ஈஸியா படிக்கலாம் அப்படின்றதுக்கான ரெண்டாவது வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம ஏன் சின்ன சின்ன வார்த்தைகளை ரொம்ப ஈஸியா படிக்கிறதுக்கு கத்துக்கணும் அப்படின்னா, எவ்வளவு பெரிய வார்த்தையா இருந்தாலுமே அதை நீங்க ஸ்பிளிட் பண்ணி படிச்சீங்க, அதாவது சின்ன சின்னதா பிரிச்சு படிக்கும் போதுதான் நம்மளால ஈஸியா படிக்க முடியும். ஸோ அதனால சின்ன வார்த்தைகளை நல்லா ஃப்ளூவெண்டா படிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய வேர்டா இருந்தாலும் சரி, படிக்கிறதுக்கும் சரி, எழுதுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த லெசன்ல நம்ம ஏ லெட்டரை வச்சு 3 லெட்டர் வேர்ட்ஸ் வந்து ரீட் பண்ணியிருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இ ஃபேமிலி லெட்டர்ஸை வச்சு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த இ ஃபேமிலியோட சவுண்டு பிளஸ் வந்து உங்களுக்கு ஒரு சில கான்சனன்ட்டோட சேரும்போது என்ன மாதிரி சவுண்ட் வருது, என்னென்ன வார்த்தைகளை எப்படி நம்ம ஈஸியா ப்ராக்டிஸ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல கத்துக்கலாம். நான் எப்படி உங்களுக்கு படிக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நீங்க கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி படிச்சு ப்ராக்டிஸ் பண்றனோ அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு இது நல்லா ஃபெமிலியர் ஆயிரும் இந்த சவுண்ட் எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்து இந்த இ ஃபேமிலியில என்னென்ன எழுத்துகள் இருக்கு, இந்த கான்சனன்ட்டோட எப்படி சவுண்ட் வருது அப்படின்னு பார்க்கலாம். இங்க இந்த இ ஃபேமிலி ஈயோட சவுண்ட் அப்படின்றது ஏ அப்படிங்கிற சவுண்டு, அதாவது ஏ அப்படிங்கிற சவுண்டு. ஈக்கு வந்து ஈங்கிற சவுண்டும் இருக்கு, நீங்க ஏங்கிற சவுண்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஈயோட சவுண்டு ஏ அப்படிங்கிற சவுண்டு, டியோட சேரும்போது ட், எட், எட். ஜியோட சவுண்டு இக்கு, அப்போ எக், எக். ஏ என், ஏ ட், எட். ஓகே, ஸோ இந்த சவுண்ட்ஸை தான் நம்ம 3 எழுத்து வார்த்தைகள்ல வந்து படிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இ ஃபேமிலியில மொத்தம் 4 கான்சனன்ட்டோட தான் வருது. சவுண்ட்ஸை நீங்க ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க ஈயோட சவுண்ட் என்னது? ஏ அப்படிங்கிற சவுண்டு. ஸோ வாங்க ஒரு ஃபேமிலியை நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இது எப்படி நம்ம படிக்கணும்னா, ஏ ட், எட், எட். ப எட், பெட், பெட், பெட். இஃப் எட், ஃபெட், ஃபெட், ஃபெட். ல் எட், லெட், 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 லெட். ஓகே, அதே மாதிரி இங்க பாத்துருங்க, இது எஃப் எல்லோ சேரும்போது இஃப் இல்ல ஃபில் அப்படின்னு சொல்லி படிக்கணும். எல் பிளன்ஸ்ல வரும். அப்ப இதை எப்படி படிக்கணும்னா, ஃபில் எட், ஃபிளட், ஃபிளட். எஸ்ஹெச்சோட சவுண்ட் என்னது? இஷ், இஷ், இஷ் எட், ஷெட், ஷெட். ஓகே, ஷெட். டியோட சவுண்ட் இட் அப்படின்னு சொல்லி அழுத்தி படிக்கணும். டீக்கு வரும்போது இட்டுன்னு வரும், டிக்கு ட், ட் அந்த சவுண்ட் நீங்க கொடுக்கணும். அதே மாதிரி யூ எட், வெட், வெட். இது எப்படி படிக்கணும்? எட், பெட், ஃபெட். ல் எட், லெட், ஃபிளட், ஷெட், வெட். ஓகே, ஸோ செகண்ட் சவுண்ட் பாருங்க, இஜி. இது எப்படி படிக்கணும்னா, எக், ஏ கு, ஏ கு, எக். ஓகே, ப எக், பெக், பெக். கு எக், கெக், கே கு, கெக், கெக். ஓகே, ல் எக், லெக், லெக். ஓகே, எக், மெக், மெக். ப எக், பெக், பெக், பெக். ர் எக், ரெக், 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 ரெக். ஓகே, ஸோ இங்க வந்து என்ன சவுண்டு? ஏ இக், எக் அப்படிங்கிற சவுண்டு. அடுத்தது பாருங்க, இஎன். ஸோ என்ன சவுண்டு? என், ஏ என். ப என், பென், பென். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இடு என், டென், டென். இஹு என், ஹென், ஹே ஹென். ப என், பே பென், பென். என், மென், மே மென். ட் என், டே டென், டென். ஏ என், ப என்,
பென், டு-என், டென், இஹு-என், ஹென், பு-என், பென், மு-என், மென், டு-என், டென். இது டென், இது டென், இது பென், இது பென். ஸோ அந்த உச்சரிப்பு வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கணும். பி, பி, அதே மாதிரி டிக்கும் டிக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க, லாஸ்ட் ஒன், ஈயும் டீயும். ஈயும் டீக்கு என்ன சவுண்டு? ஏ, ட், எட், எட், கு, எட், கெட், கெட், ஜ, எட், ஜெட், ஜெட், எட், மெட், எட், மெட், எட், நெட், நெட், ப, எட், பெட், பெட், இவ், எட், வெட், வெட். இது கெட், இது ஜே, இட், ஜெட், மே, மெட், நே, இட், நெட், பே, இட், பெட், வே, இட், வெட். ஸோ இ ஃபேமிலியில் வர இந்த 3 எழுத்து வார்த்தைகள் ரொம்ப ஈஸியாகவே படிச்சிடலாம் நமக்கு. ஏன்னா 4 தான் இருக்கு. ஈயோட உங்களுக்கு டி, அதே மாதிரி இஜி, இஎன், இடி. ஓகேங்களா? ஸோ இந்த சவுண்ட்ஸை வச்சுட்டு நம்ம இந்த 3 லெட்டர் வேர்ட்ஸ் அப்படின்றதுக்கு ரொம்ப ஈஸி தான். இந்த 2 லெட்டரோட சவுண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. முன்னாடி வர கான்சனன்ட்டோட சேர்த்து படிச்சாலே ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ இது வந்து 3 எழுத்துனால ஈஸியாக இருக்கே, பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பெரிய வேர்டாக இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சின்னதாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சவுண்ட்ஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்மளால ஈஸியாக வந்து படிக்க முடியும். அது ஆல்ரெடி நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் எப்படி ஈஸியாக நம்ம வந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். 30 days வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதில் 30 நாள்லேயும் உங்களுக்கு ரூல்ஸு, சவுண்ட்ஸு எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சிம்பிளாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அதுக்கான லெசனை தான் நான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸும் பார்க்கும்போது புதுசாக விஷயங்கள், அதாவது இப்படியெல்லாம் ஈஸியாக படிச்சிடலாமா அப்படின்றத நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்காக தான். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னைக்கு நாம படித்த இந்த 4 சவுண்ட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை இப்போவே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.